ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம். இந்த 40 படிச்சிருவோம். விக்ஷரோரோஹிதோ மார்கோ ஹேதுர்தாமோதரः சஹः மஹீதரோ மகாபாகோ வேகவானமிதாசனः உத்பவः க்ஷோபனோ தேவः ஸ்ரீகர்பः பரமேஸ்வரः கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹः व्यवसायो व्यवस्थानः संस्थानस्थानदो ध्रुवः परर्धी परमस्पष्टः तुष्टः पुष्टः सुपेक्षणः रामो विरजो मार्गो नेयो नयो नयः. विरजो சொல்ல விரதோ 2 பாட்டு பேதம் இருக்கு. வீரசக்திமதாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்மவிதுத்தமः वैकुण्ठ पुरुष प्राणः प्राणदः प्रणवः पृथुः हिरण्यगर्भः शत्रुघ्नो व्याप्तो वायुरथोक्षजः ऋतुः सुदर्शनकालः परमेशी परिग्रहः उग्रः संवत्सरो दक्षो विश्रामो विश्वदक्षिणः विस्तारस्तावरस्तानुः प्रमाणं बीजमव्ययम् अर्थोनर्थो महाकोशो महाभोगो महाधनः अनिर्विन्नस्तविष्टोभोर्धर्मयूपो महामकः नक्षत्रनेमि नक्षत्री क्षमः क्षामः समीहनः यज्ञयुज्यो महेज्यश्च क्रतुसत्रं सताङ्गतिः सर्वदर्शी विमुक्तात्मा सर्वज्ञो ज्ञानमुत्तमम् सुव्रतः सुमुखः सूक्ष्मः सुघोषः सुखदः सुकृत् मनोहरोचितः क्रोधो வீரபாகுர்விதாரணः. பார்த்துட்டு இருக்கிறது 49வது ஸ்லோகம். ஸ்லோகத்தோட ஆர்டர்ல, சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா இது 62வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். சுவ்ரதா அப்படின்னும் போது பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு விரதம் எடுத்திருக்கார். சுப்ரதா அப்படின்னா விரதம் எடுத்தவர், நல்ல விரதம். அவரை யாராவது ஒரு முறையாவது பார்த்தீங்கன்னா எல்லாம் நீதான் அப்படின்னு பார்த்துக்கணும், எனக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு விரதம் எடுத்து சரணாகதி பண்ணியிருந்தாலும் அவர் எல்லா பூதங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த மாதிரி சரணாகதி பண்ண யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அபயத்தை தருகின்றார். அதுதான் விரதம் அப்படின்னு தனக்கு பார்த்தீங்கன்னா விரதமா வச்சிருக்கார். அதனால அவருக்கு பேர் சுப்ரதா. சுமுக்கஹா அப்படின்ற நாமம் இருக்கு. அதுக்காக தான் வியாக்கியானம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பாஷ்யத்துல பார்த்தீங்க அப்படின்னா 456வது நாமம் சுமுக்கஹா. சுமுக்கஹான்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அழகியமா முகமுடையவர். நம்ம ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா கணபதியோட நாமம் சுமுகாய நமஹா. கணபதி சொல்லும் போதே முக்கியமான நாமத்துல சுமுகாய நமஹா. அது பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துடுது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சுப்பிரமணியக்கு குகாய நமக இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கணபதியோட நாமம் வந்தாச்சு சுமுக்கஹா. சுமுக்கஹா அப்படின்றதுக்கு அர்த்தம் சுந்தரமான முகத்தை உடையவர், அழகிய முகத்தை உடையவர். பாஷ்யக்காரர் மீனிங் பண்ணும்போது சொல்றாரு, சோபனம் முகம் அஸ்ய இதி சுமுக்கஹா. இவருக்கு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா சோபனமான முகம் இருக்கு. சோபனமான முகம்னா மங்களமான முகம். ஒருத்தரை பார்த்தாவே தெரியும் இல்லை மங்களமா இருக்காங்களா அமங்கலமா இருக்காங்களான்னு இருக்கும். சிலரை பார்த்தாவே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஒரு பிரசன்னம் வந்துடும். அப்ப கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட முகத்தை உடையவர் அப்படின்னா ரொம்ப பிரசன்னமான முகத்தை உடையவர். அதனால அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா சுமுக்கஹா அப்படின்னு பேர். சோபனம் அப்படின்னா மங்களம், முகம் மங்களமான முகத்தை உடையவரா இருக்கிறதுனால சுமுக்கஹா அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இதுல இருந்து விஷ்ணு புராணத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. பிரசன்ன வதனம். பகவானை பத்தி பேசும்போது, விஷ்ணு பகவானை பத்தி பேசும்போது பிரசன்ன வதனம், இந்த முகம் எப்படி இருக்குன்னா தெளிந்த முகம்.
பிரசன்ன வதனம்னு அர்த்தம் ரொம்ப தெளிந்து போன முகம். ராகத்வேஷம் இருந்தால் முகம் காட்டி கொடுத்துரும். அப்ப ராகத்வேஷம் இல்லாத பார்த்தீங்கன்னா தெளிந்த வதனம், பிரசன்ன வதனம். அது மட்டும் இல்ல, சாரு பத்ம பத்ராய தேக்ஷணம். அவருடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா தாமரை இலைக்கு ஒத்த மாதிரி, அது போன்று அகன்ற பத்ம பத்ராய தேக்ஷணம், ஈக்ஷணம். அப்போ சாரு அப்படின்றதுக்கு அர்த்தம் ரொம்ப இனிமையான அர்த்தம். இனிமையான பத்ம பத்ராய தேக்ஷணம், நல்ல பார்வையை, அகன்ற விழிகளை உடைய பார்வையை உடையவர் பகவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது விஷ்ணு புராணி. இந்த விதமா விஷ்ணு புராண ஸ்லோகம் இருக்கு. எப்போ சுவாமி அப்படின்னா ராமரோட இடத்துல ஆச்சாரியார் சொல்லிக்கிட்டு வர்றார், வனவாச சுக வனவாச சுமுகத்வாத்வா தாசரதி ராமக சுமுகா. வனவாசத்துல கூட பாத்தீங்கன்னா அவர் போகும்போது அப்பா சொல்றார், கைகேயை பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா நீ 14 வருஷம் பாத்தீங்கன்னா ராமன் அனுப்பு அப்படின்னோடனே தசரதி ராமரும் என்ன பண்ணிட்டார், நம்ம தசரதர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பையனை கூப்பிட்டு 14 வருஷம் காட்டுக்கு போன்னு சொன்ன மாத்திரத்துல வனவாச சுமுகத்வாத்வா தாசரதி ராமக சுமுகா. வனவாசம் போன்னு சொன்ன மாத்திரத்துல பாத்தீங்கன்னா அப்பவும் அவருடைய முகம் பாத்தீங்கன்னா வாடி போகாம பிரசன்னமா இருந்துச்சா. அப்படியே ஆகட்டும் சுவாமி அப்படின்னு தந்தையிட்ட பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, நீங்க சொன்ன மாதிரியே ஆகட்டும், நான் வனவாசம் போறேன் அப்படின்னு எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம 14 வருஷம் பாத்தீங்கன்னா காட்டுக்கு போறதுன்றது எவ்வளவு கடுமையான ஒரு தண்டனை மாதிரி தானே. அதையும் பாத்தீங்கன்னா மனசை நல்லா பிரசன்னமா வச்சுக்கிட்டு அவர் இருந்தார். அதனால அவருக்கு பேர் சுமுகான்னு பேர் ராமருக்கு. இப்ப சொல்ல போறதெல்லாம் ராமரையே சொல்ல போது, கிருஷ்ணரை சொல்ல போறதில்ல. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ற, இமானி தூ மகாரண்யே விகருத்திய நவபஞ்சச வருஷாணி பரம பிரீத்திகி ஸ்தாபயாமி வச்சனே தவ. வால்மீகி ராமாயணத்துல இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா சொல்ற, இமானித்து மகாரண்யே, இந்த 14 வருடங்களையும் வனத்துல பாத்தீங்கன்னா மகாரண்யே பெரிய வனத்துல பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு விகருத்திய இங்க அங்க அலைஞ்சிட்டு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் ஒரு ஏரியா பாத்தீங்கன்னா நம்ம நர்மதா கரையில பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஏரியாவில் டிராவல் பண்றேன். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கடுமையான இது, அதுவும் இந்த வெயில் காலத்துல டிராவல் பண்றேன். அந்த அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா? ஐயோ, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் போகும்போதெல்லாம் ராமரையே நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தேன். ஐயோ, இந்த இதுல சீத்தையை கூட்டிக்கிட்டு எப்படி அலைஞ்சாரு மனுஷன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு. அந்த ஏரியா ஃபுல்லா இப்ப சத்தீஸ்கர் ஏரியால இருக்கிறது. அந்த ஏரியாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் டிராவல் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். ட்ரெயினில் போகிறதே ஒரு வெறிச்சுன்னு இருக்கும். அப்போ ராமர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அப்பா. அந்த யாத்திரைகள் ஒவ்வொன்றும் நடந்து போகும்போது முள்ளும் கல்லும் எந்த கிராமங்களும் இல்லாமல் ஒரே அனிமல்ஸான ரொம்ப வைல்டு அனிமல்ஸ் இருக்கிற காடு அதெல்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு துக்கம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பவும் இவர் சொல்கிறார், ராமர் சொல்கிறாரு, இந்த 14 வருடங்களையும் நவ பஞ்சச வருஷாணி, நவனா 9 + 5 14 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா இமானி மகாரண்யே, இந்த 14 வருடங்களையும் இந்த மகாரண்யத்துல பெரிய காட்டுல விகருத்திய நல்லா சுற்றி தெரிஞ்சதுக்கு பிறகு பரம பிரீத்திகி ஸ்தாஸ்யாமி வச்சனே தவ, திரும்ப வந்தும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய வச்சனத்தை பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கின்றேன். இது மாதிரி ஒரு புள்ள கிடைப்பானா? நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, 14 வருஷம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப 14 வருஷம் அனுப்புனா கூட நான் போறேன் சாமி அப்படின்னு அப்பாவை பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையான முகத்தோட சொல்கிறார் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஆமாம்மா ஒரு இதே இருக்கு. ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு வச்சனம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு வச்சனம் பார்த்தீங்கன்னா இருக்கு, ஸ்வபிதுரு வச்சனம் இருக்கு. அது ஒரு லைன் நம்ம விட்டுட்டோம், அதையும் படிச்சுக்கோ. மேலே பாருங்க, அது நான் விட்டுட்டேன். ஸ்வபிதுரு வச்சனம் ஸ்ரீமான் அபிஷேகாத் பரம்பிரியம் மனசா பூர்வம் ஆசாத்திய வாச்சா பிரதிகிரகீதவான் அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. ஸ்வபிதுரு வச்சனம், அப்பா 14 வருஷம் போ அப்படின்னு சொன்ன அந்த வச்சனத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ரீமான் அப்படின்னா ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா
அபிஷேகாத் பரம் பிரியம். அபிஷேகம்னா பட்டாபிஷேகத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியமான வச்சனமா. அப்பா வந்து பாத்தீங்கன்னா பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொன்ன வச்சனத்தை காட்டிலும் காட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியமா வந்து பாத்தீங்கன்னா மனசா பூர்வம் ஆசாத்திய. மனதினால வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ராமர் என்ன பண்ணார், ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டாரா. அப்படியே ஃபர்ஸ்ட் டைஜஸ்ட் பண்றாரு மனசுனால. ரொம்ப பிரியமா ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு வாச்சா பூர்வம் ஆசாத்தியன்னு அர்த்தம். முதல்ல மனசுனால கிரகணம் பண்ணிக்கிட்டார் அப்பாவோட வச்சனத்தை. ஓஹோ, அப்பா வந்து காட்டுக்கு போக சொல்றார் அப்படின்னு கிரகணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாச்சா பிரதிகிரகித்தவான். அந்த வச்சனத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார், ஸ்வீகாரம் செய்து கொண்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 14 வருஷங்கள் நான் வந்து பாத்தீங்கன்னா காடு மேடு சுத்தி தெரிஞ்சாலும் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வச்சனத்தை நான் கேட்பேன். ஸ்தாஸ்யாமி, உங்கள் வச்சனம் என்னவோ அதில் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு பிறகு திரும்ப இங்க இன்னைக்கு இப்ப ஆரம்பிப்போம். ந வனம் கந்து காமாஸ்ய தெஜதஸ்ச வசுந்தராம் சர்வலோகாதிகஸ்யேவ மனோராமஸ்ய விவ்யதே. இது ராமாயணத்துல இருந்தா இதுவும் போடுறார். ந வனம் கந்து காமஸ்ய, நாவ தூக்கி பின்னாடி ஆட் பண்ணணும். வனம் கந்து காமஸ்ய, வனத்துக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டார். தெஜதஸ்ய வசுந்தராம், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தானே பட்டாபிஷேகம் பண்ணி இந்த ராஜ்யத்தை ஆளணும். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வசுந்தரானா பூமியில இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, பூமி ஆசையை விட்டுட்டு, தெஜதஸ்ச வனம் கந்து காமஸ்ய, வனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வதற்கு இச்சை உள்ளவரா ராமர் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டார் வனவாசத்துக்கு. அதை பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தமா இருக்கும். நல்ல பட்டாபிஷேகம் பண்றதுக்கான ராஜகுமாரனா இருந்தவர் என்ன பண்ணுவார், சாதாரண 2 உடையை எடுத்து உடுத்திக்கிட்டு மேலே கீழே யோக வஸ்திரம் ஒன்று போட்டுக்கிட்டு, வேற எதுவும் இருக்காது, கமண்டலம் கையில எடுத்துக்கிட்டு ஒரு கோதண்டத்தை எடுத்துக்கிட்டு வேற எதுவுமே இருக்காது, வனவாசம் போற மாதிரி வந்து நிக்கிறார். இந்த பூமியில இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு, எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வலோகாதிகஸ்ய இவ, எல்லா லோகாசைகளையும், லோகாசை முதலிய ஆசைகளை விட்டவங்க யாரு, யதிகள் அப்படின்னு பண்றோம். லோகேஷனா வித்தேஷனா லோகேஷனா, அதுக்கப்புறம் என்ன புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா. இந்த 3 ஆசைகளையும் விட்ட ஒரு சன்னியாசியை போன்று அப்படின்னு சொல்றாரு. இங்க உங்களோட இதுல எழுதல, நீங்க வந்து தமிழ்ல எழுதிக்கீங்க. சர்வலோகாதிகஸ்ய இவ, எல்லா ஆசைகளையும் விட்டு வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு போற யதி மாதிரி, ஒரு சன்னியாசி மாதிரி, மனோராமஸ்ய ந விவ்யதே, நாம தூக்கி இங்க போட்டுங்க. மனசு வந்து பாத்தீங்கன்னா ராமருக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுறது, துன்பப்படவில்லை. அப்ப ராமர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யதி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரசன்னமா காட்டுக்கு போவானோ விட்டுட்டு, அதே மாதிரி நீங்க பார்க்கணும். உங்களுக்கு யாருக்கு அனுபவம் இல்லைல்ல, ஒவ்வொருத்தருக்கும் காட்டுக்கு போகும்போது வீட்டை விட்டு தியாகம் பண்ணும்போது என்ன மனநிலை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரு பெரிய போராட்டம் இல்லை, வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் சன்னியாசம் கொடு. அப்படியே அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, எல்லாத்துக்கும் அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அப்பா அம்மாவை விடணும், சொந்த பந்தம் விடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போய் வந்து பார்த்தீங்கன்னா விட்ட மாதிரியே விட்டுட்டு காட்டுக்கு போகிற மாதிரி சன்னியாசம் எடுக்கணும். இப்போ இருக்க சன்னியாசம் இல்லை, இப்பெல்லாம் வந்து யாரையும் எதையுமே விடாமையே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாச கிரியாக்கே ஃபேமிலி வந்துருது. இப்போ இருக்க நடக்கிற சன்னியாசம்லாம் சன்னியாசமே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏஷனைகளையும் விட்டு, ஆசைகளையும் விட்டு ஒருத்தன் காட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அதே ஒருத்தன் நல்ல பரிபூர்ணமான விரக்தனா இருக்கான்னு வச்சுங்களேன், அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புது லோகத்துக்குள்ளார ஒரு நியூ பெர்த் கிடைச்ச மாதிரி மனசு வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னமா இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவம் இருக்கு. நான் முதல்ல ரிஷிகேஷ் இங்கேருந்து கிளம்பும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஏதோ ஒரு புது பிறவி கிடைச்ச மாதிரி. அவ்வளோதான், நான் சன்னியாசி ஆகிட்டுன்னா ஆகவே இல்லை. சன்னியாசி ஆனது அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம் கழிச்சு தான் சன்னியாசம் கிடைச்சது. ஆனால் உள்ளே போகும்போதே நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரம சந்தோஷம். அப்போ எப்படி சந்தோஷம் கிடைக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
யாருக்கு இருந்துச்சு? ராமர் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசு வியதத்தே, என்ன அப்படின்னா விவ்யத்தே. விவ்யத்தே அப்படின்றதுக்கு அர்த்தம் துன்பப்படவில்லை. அவரோட மனசு சஞ்சலமே உண்டாகல, பிரசன்னமா பகவான் இருந்தார் ராமபிரான். அது மட்டும் இல்ல, சர்வ வித்யோபதேசேன, இது வரைக்கும் ராமரை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஹிரண்ய கர்ப்பர் விஷ்ணுவையே சொல்ல ஆரம்பிக்குது. இதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. நான் ராமர்னு ஒரு அதுக்கப்புறமும் போட்டிருக்கேன். என்னன்னு பார்ப்போம். சர்வ வித்யா உபதேசனவா சுமுகா. விஷ்ணு பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் தானே. இந்த உலகத்தை படைச்சோன நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை தம் ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்யே. ஒரு ஸ்லோகம் டெய்லி இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. அது எங்க இருக்கிறது அப்படின்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருக்கிறது. அதான் ஆச்சாரியர் கோட் பண்றார். 6:18 இருக்கிற ஸ்லோகம். ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மாவை எவர் முதலில் படைத்தாரோ, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், விததாதி பூர்வம், எவர் பிரம்மாவை சிருஷ்டியின் ஆதி காலத்தில் படைத்தாரோ, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோதி சர்வம், எல்லா வேதங்களையும் எவர் அந்த பிரம்மாவிற்கு உபதேசம் செய்தாரோ. அப்ப முதல் குருநாதர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு பகவான் தான். ஹிரண்ய கர்ப்பர் தான் அந்த பிரம்மாவை படைச்சு எல்லா வேதங்களையும் அவருக்கு கொடுத்தார். அந்த தேவனை, தம்ஹதேவம், அந்த தேவனை முமுக்ஷுவாகிய நான் என்ன பண்றேன்? என்னுடைய புத்தி வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னமா ஆகணும், ஞானம் உண்டாகணும் என்பதற்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா சரணம் பிரபத்யே, நான் வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்றேன் அப்படின்னு அந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்போ நல்ல வித்யாவை உபதேசம் பண்ற காரணத்தினால சர்வ வித்யா உபதேசேனவா, எல்லா வித்யாவையும் பிரம்மாவிற்கு உபதேசம் செய்த காரணத்தினாலும் ஹிரண்ய கர்ப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுமுகம் அப்படின்னு பேரு, நல்ல முகம். முகத்துக்கு அர்த்தம் 2 அர்த்தம் இருக்கு. வேதாந்த இதுல வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா முகம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வாயின்னு அர்த்தம். முகம் அப்படின்னா வாய். அப்போ பகவான் சர்வ வேதங்களையும் உபதேசம் பண்ணதால அவரோட வாய் எப்படிப்பட்டது அப்படின்னா மங்களமான வாய் அப்படின்னு சுமுகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் எடுக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் எழுதும்போது அனைத்து வித்யாவையும் உபதேசித்த காரணத்தாலும் கூட பகவான் ராமர்னு இருக்கு, அதை எடுத்துருங்க. பகவான் சுமுகக எனப்படுகின்றார். பகவான் யாரு? ஹிரண்ய கர்ப்பர். ராமர்ன்ற இடத்துல ஹிரண்ய கர்ப்பர்னு போட்டீங்கன்னா சரியானது. சுமுகா அப்படின்னு பெரிய வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்ததுனால என்னோட அனுபவம் என்ன தெரியுங்களா? நான் குறைஞ்சபட்சம் ஒரு 25-30 பேர்ல இருந்து ஒரு 50 பேருக்காவது சந்தியாவந்தன மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 25-30 பேருக்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ரான் சமக்கம், பஞ்சசூக்தம், இதெல்லாம் யாரு கிடைச்சாலும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல. உபதேசம் பண்ணதுக்கு பிறகு இருக்கிற மனநிலை இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த கிளாஸ் முடியும்ல, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரசன்னமா இருக்கும். மனசு எல்லாம் பிரசன்னமா. ஒவ்வொரு நாள் கிளாஸ் முடியும் போதும், கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு, உபதேசம் நடந்ததுக்கு பிறகு இந்த வேதத்தோட மகத்துவம் அது மாதிரி மனசை வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னப்படுத்திடும், நிர்மலப்படுத்திடும். அப்போ உங்களுக்கு ஈல்டு தெரியுதோ இல்லையோ, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால எனக்கு நிறைய லாபம். டெய்லி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போதும் சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். அப்ப பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்த வேதத்தையும் பகவான் உபதேசம் பண்ணாருன்னா அவருக்கு என்னவா இருக்கும்? அவரோட முகம் வந்து எப்படி இருக்கும்? பிரசன்னமா முகம் ஆயிடும். அவரோட வாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மங்களமான வாக்கா வருது. அதான் சுமுகக அப்படின்னு. முகத்தை எடுத்தாலும் பிரசன்ன முகம், வாக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும், வாயை எடுத்துக்கிட்டீங்கனாலும் நல்ல சுபமான மங்களமான முகத்தை உடையவர், வாயை உடையவர் அப்படின்னு அர்த்தமாயிடும். வித்யாதி சுகேகே, இந்த விதமா சுத்தியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 457வது நாமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூக்ஷ்மஹா அப்படின்னு பேர். இதுவும் யாரை குறிக்கிறது? ஹிரண்ய கர்ப்பரை குறிக்கிறது. சூக்ஷ்மஹா, ஸ்தூலம் வந்து விராட்டு, சூக்ஷ்மம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். அதே நேரத்தில் காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு? பரமேஸ்வரன்.
இதை வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மகன்றதுக்கு ஆச்சாரியர் என்ன பண்றார், ரொம்ப நுண்மையானவர், ரொம்ப சூக்ஷ்மமானவர். எப்படி ஆச்சாரியர் சொல்றார் என்னன்னா, சப்தாதி ஸ்தூல காரண ரஹிதத்வாத். நம்ம சொல்றோம் தன்மாத்திரைகள் தானே முக்கியம். இந்த ஸ்தூல பூத்தம் நம்ம எல்லாம் பாக்குறோமே, இந்த ஸ்தூல பூத்தங்கள் பஞ்சபூத்தங்களுக்கும் எது காரணமா இருக்கிறது, தன்மாத்திரைகள். பிருத்திவி எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவோம், கந்த தன்மாத்திரையில இருந்து பிருத்திவி, ரச தன்மாத்திரையில இருந்து ஜலம், ரூப தன்மாத்திரையிலிருந்து அக்னி, ஸ்பர்ஷ தன்மாத்திரையிலிருந்து வாயு, அதுக்கப்புறம் சப்த தன்மாத்திரையிலிருந்து ஆகாசம், அப்படின்னு பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து ஸ்தூல பூத்தங்கள் உண்டாச்சு. எப்படி உண்டாச்சு, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குற இந்த ஸ்தூல பூத்தங்கள் எல்லாம் தன்மாத்திரையிலிருந்து காரணத்திலிருந்து உண்டாயிருக்கு, காரியம் அப்படின்னு பேரு. ஆனா பகவான் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி உண்டானாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி உண்டாகல சுவாமி. தன்னுடைய இன்னைக்கு கூட பார்த்தோம்ல, மாயைய வந்து பாத்தீங்கன்னா தன் வசப்படுத்திக்கிட்டு சம்பவாமி திரும்ப திரும்ப உண்டாகிறார். அவர் வந்து தன்மாத்திரையில இருந்துலாம் உண்டாகல, அவரோட தேகம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரை சார்ந்ததெல்லாம் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா சப்தாதி ஸ்தூல காரண ரஹிதத்வாத், சப்தம் முதலிய சப்த ரூபரசகந்த ஸ்பர்ஷம் சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள்ல இருந்துதான் ஸ்தூல பூத்தம் உண்டாகுது. அது மாதிரி தன்மாத்திரைகள் இல்லாதவராக சப்தாதயோகி. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரிய எக்ஸ்பிளைன் பண்றார். சப்தம் முதலியவைகள் தான் ஆகாஷாதீனாம் உத்தரோத்தர ஸ்தூலத்துவ காரணானி. இந்த சப்த தன்மாத்திரைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, சப்தம் ரூப ரசகந்த அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் தான் பிருத்திவிக்கு அடுத்து ஜலம், ஜலத்துக்கு அடுத்து அக்னி, அக்னிக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாயு, வாயுக்கு அடுத்து ஆகாசம் அப்படின்னு மேல 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 இருக்கிற பூத்தங்களுக்கு. அதே மாதிரி சப்தம் ரூப ரசகந்த ஸ்பர்ஷம் அப்படின்னு 5 தன்மாத்திரைகளும் மேல மேல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு காரணமாக ஆகின்றதோ அது போல தத அபாவாத், அது மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆவதில்லை. அவர் எந்த ஒரு தன்மாத்திரையும் அவருக்கு காரணமா இல்லை. ஸ்தூல காரணங்கள் இல்லாத காரணத்தினால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மகான்னு பேர். அவரே சூக்ஷ்மம் தான், அவரே சூக்ஷ்மம். அனோரணியான் பகவான் சொல்லும் போது சொல்லுது, பிரம்ம தத்துவத்தை பற்றி பேசும்போது அனோரணியான் மகத்தோ மகியான், அணுவிற்கும் அணுவானவர் பகவான். பாஷிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொட்டேஷன் சொல்றார், முண்டக்க உபனிஷத்துல இருந்து 1:1:6. இதை ஹிரண்ய கர்ப்பர்னு வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம்னு எடுத்துக்கிட்டு ஹிரண்ய கர்ப்பர்னு எடுக்கணும். ஆனா சங்கரர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சூக்ஷ்மம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் சுத்த பிரம்மத்தையே வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றார். ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா சர்வகதம் சுசூக்ஷ்மம், சர்வகதம் சுசூக்ஷ்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி சொல்லுது. சர்வகதம்னா சர்வ வியாபின்னு அர்த்தம். சர்வகதம்னா எல்லா இடத்தையும் சென்று அடைந்திருப்பவர். அது மட்டும் இல்லாம சுசூக்ஷ்மம், சூக்ஷ்மம்னு சொல்லிட்டீங்கன்னா ஒருவேளை வந்து தன்மாத்திரையை குறிக்கிறது ஆயிடும். அப்படின்னு மந்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, வேதமே சுசூக்ஷ்மம் சொல்லுது, ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானவர் அப்படின்னு. அப்ப அணுவை காட்டிலும் சூக்ஷ்மமானவர், தன்மாத்திரையை காட்டிலும் சூக்ஷ்மமானவர் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். மந்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1:1:6. அது வந்து பாத்தீங்கன்னா நிர்குண ஆத்மஸ்வரூபத்தையே அங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. முண்டகோபனிஷத் மந்திரம், பெரிய மந்திரம். அதை நான் லைட்டா வாசிக்கிறேன். ரொம்ப நல்ல மந்திரம், அருமையான மந்திரம். இப்ப நம்ம இன்னைக்கு வந்து கீதால வந்து இவன் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து பிரம்ம ரூபத்தை வந்து சொன்னாலும் ஒரே ஒரு ஸ்லோகத்துல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மந்திரம், அற்புதமான மந்திரம் இருக்கு. யத்தத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அசக்ஷுஸ்ரோத்திரம் ததபாணி பாகம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் ததவ்யயம் யத்பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ. அற்புதமான மந்திரம். பிரம்மத்தையே வந்து பாத்தீங்கன்னா லட்சணமா அங்க வந்து பாத்தீங்கன்னா சுசூக்ஷ்மம் அப்படின்றது பிரம்மத்துக்கு லட்சணமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னும் போது எத்தது அத்ரேஷ்யம், அந்த பிரம்ம தத்துவம் கண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புலனாகாதது. ஏன்னா ஸ்தூலத்தை தான் பார்க்க முடியும், சூக்ஷ்மத்தை பார்க்க முடியாது. கண்ணுக்கு விஷயம் இல்லை. அத்ரேஷ்யம், அக்ராஹ்யம்,
இந்த இந்த கர்மேந்திரியங்களுக்கு அது விஷயம் இல்லை. ஞானேந்திரியம் எது அதிரேஷியம்னா ஞானேந்திரியத்துக்கு விஷயம் இல்லை, கர்மேந்திரியத்துக்கும் அது விஷயம் இல்லை அந்த பகவான். அது மட்டும் இல்ல, அகோத்திரம், அவருக்கு ஏதாவது கோத்திரம் இருக்காப்பா, நான் கோத்திரம் இருக்கணும்னா அப்பா அம்மா இருந்தால் தான் கோத்திரம் வரும், பரம்பரா இருக்கணும், இந்த கோத்திரத்துல உதித்தவர் அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவத்துக்கு அப்பா அம்மா இல்லை, அவர் தான் ஆதி காரணம். இன்னைக்கு காலையில கிளாஸ்ல பார்த்துட்டு இருக்கோம்ல, அவருக்கு அப்பா அம்மா இல்லை, அவர் தான் எல்லாத்துக்கும் அப்பா அம்மா. அந்த பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அகோத்திரம், கோத்திரம் இல்லாதது, அவர்ணம். எந்தாவது வர்ணம் இருக்கா சுவாமி, ஜாதி இருக்கா அப்படின்னு கேட்டா ஏக்கமே அத்விதீயம், ஒரே இருக்கிறது ஒரே பிரம்மம் தான். அப்ப ஜாதி வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் இருந்தால் தான் ஜாதி, இவர் பிராமணன், இவர் கத்திரியன், இவர் வைசியன் பிரிக்க முடியும். அப்ப இருக்கிறது ஒன்னா இருக்கிறதுனால ஜாதி இல்லை, வர்ணம் இல்லை, அவருக்கு பேர் வந்து அவர்ணம். அது மட்டும் இல்ல, அச்சக்ஷு, அவருக்கு கண்கள் இல்லை, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அசுரோத்திரம், காது இல்லாதவர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தது அபானி பாதம், அவருக்கு கை கால் இல்லை. அப்ப என்ன அர்த்தம், நிரவயவம் அப்படின்னு அர்த்தம், அவருக்கு எந்த அவயவங்களும் இல்லை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நித்தியம், எப்பவுமே இருக்கிறது. இன்னைக்கு கூட பார்த்தோம் சாஸ்வதம் பார்த்தோம்ல, அதான் நித்தியம். விபும், சர்வவியாபி, எல்லா இடத்தையும் வியாபித்திருப்பவர். சர்வகதம், எல்லா இடத்தும் எல்லா வஸ்துக்களாம் சென்றடைந்தவர். சுசூக்ஷ்மம், நல்லா வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்த சூக்ஷ்மமா இருக்கிறவர். அது மட்டும் இல்லாம தது அவ்யயம், அவருக்கு எப்படிப்பட்டதுன்னா வியம் இல்லாதவர், நாசம் இல்லாதவர். தது எத்து தது பூதயோனிம், எதனை வந்து அப்படிப்பட்ட இருக்கிற அவரை யார் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகள் எப்படி பார்க்கிறாங்க, பூத்தங்களுக்கு யோனியாக பார்க்கிறார்கள். இப்ப நம்ம பார்த்தோம் ஆதி காரணம். இந்த மொத்த லோக்கமும் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா கீதால பார்த்துட்டு இருக்கோம், ஆதி காரணம். ரிஷிகள் பார்க்கிறாங்களாம், இது எல்லாம் இது மாதிரி இருக்கிற எதிலிருந்து இந்த உலகங்கள் எல்லாம் உண்டாயிற்றோ, இந்த பூத்தங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதி காரணமா இவரை பார்க்கிறார்கள். இதுதான் பிரம்மத்தை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சுசூக்ஷ்மம் அப்படின்னு முண்டகோபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. இது ஸ்ருதேகே. அப்ப சுசூக்ஷ்மம்ன்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் எடுக்கணும். சூக்ஷ்மம்னு வெறுமனே எடுத்தீங்க அப்படின்னா ஸ்தூலம் விராட்டு, சூக்ஷ்மம் ஹிரண்யகர்ப்பம். அதே வந்து பாத்தீங்கன்னா வேற அர்த்தத்துல எடுக்கும்போது என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா சுத்த நிர்குணத்தையும் கூட வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம்ன்ற சப்தம் குறிக்கின்றதுன்னு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் 458வது நாமம் சுகோஷா. சுகோஷா, சுகோஷம்னா என்ன அர்த்தம், கோஷம். கோஷம்னா ரொம்ப சப்தம். என்ன சப்தம் சுவாமி அப்படின்னா நல்ல வேத கோஷத்தை உடையவர். வேத கோஷம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் யார் இருக்கா அப்படின்னா பகவான் இருக்காருன்னு அர்த்தம். அதனால்தான் இங்க சொல்றது ஆச்சாரியர் சொல்றார் சோபனோ கோஷோ. சூன்றதுக்கு அர்த்தம் சோபனம், மங்களம். மங்களமான கோஷம் வந்து பாத்தீங்கன்னா எது மங்களமான கோஷம், வேதாத்மகோ, வேத வடிவான கோஷம். கோஷம்னா வெளியில நிறைய கோஷங்கள் இருக்கே, மத்தியான நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே பட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா சிக்கு 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 கத்திட்டு இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா மனுஷங்க கத்துனாங்கன்னா எப்படி இருக்கு, கூட்டமா இருந்தா ஐயோ நாராசமா இருக்கு, கேட்கறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஆனா கிளிகள் கத்திச்சு அப்படின்னா இப்ப இன்னும் இடத்துல பச்சை கிளி சாயந்தரத்துல கத்தும், இது ஒரு பெரிய மரம் இருக்கு, எத்தனை கூட்டமா வந்து கத்துதான்னு டிஸ்டர்பன்ஸே ஆகுறது. கிளிகள் கத்துச்சுன்னா அவ்வளவு நல்லா இருக்கு, இந்த சின்ன சின்ன குருவிகள் கத்துச்சுன்னா நல்லா இருக்கு. அதே மாதிரி வேத கோஷம் கேட்டா எப்படி இருக்குன்றது. நாங்க முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம பெரிய கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா சதுர்வேதங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து கார்த்திகை தீபத்தப்போ வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்துருவாங்க. எவ்வளோ பேர் வருவாங்கன்றீங்க. வேத பாராயணம் நடக்கும், 4 வேதங்களும் பாராயணம் நடக்கும். ஒவ்வொரு வேதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 150-200 பேர் வந்து சொல்லுவாங்க, பாராயணம் பண்ணுவாங்க. ஐயோ கேட்கறதுக்கு எப்படி ஆனந்தமா இருக்கும் தெரியுங்களா. அப்ப அதுவும் சாமகானம்லாம் ஒரு 100-150 பேர் வந்து சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும். அந்த வேத கோஷம் கேட்கறதுக்கே வந்து பரமானந்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த வேத கோஷ வடிவா யார் இருக்கா, பகவான் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த வடிவா இருக்கிறதால் அஸ்யைதி, இந்த வேத சுரூபமான கோஷம் இவருக்கு இருப்பதால் பகவானுக்கு பேரு சுகோஷகான்னு பேரு. அல்லது வேற ஏதாவது இருக்கலாமா சுவாமி? ஆமாமா, மேக கம்பீர கோஷத்துவாதுவா சுகோஷகா. மேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு வராஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க மழை காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கோஷம் கேட்கல, சத்தம் வருமா, மேகம் இடி இடிக்கிறது. அதே மாதிரி உரசி உரசி வந்து பாத்தீங்கன்னா சப்தம் வருது, மேகங்களோட கோஷம்.
அந்த வடிவாகவும் பகவான் இருக்கார். அதனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுகோஷகா சொல்லியாச்சு. அப்புறம் சுகதக 459வது நாமம் சுகதக. சுகதக சுகம் ததாதி இது சுகதக, சுகத்தை கொடுப்பவர். பகவான் தான் சுகத்தை கொடுக்கின்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுகதகான்னு பகவானுக்கு பேர். ஆச்சாரியர் சொல்றார் சத்விருத்தானாம் சுகம் ததாதி. சத்விருத்தானாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்துனா நல்ல, விருத்தம் அப்படின்னா வாழ்க்கை முறை. நல்ல தார்மீகமா நல்ல சாது ஜீவனம் யாரு வாழ்றாங்களோ, யாருக்கும் துன்பம் கொடுக்காம சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா யாரு லைஃப் ஸ்டைல் வச்சிருக்காங்களோ, விருத்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை முறை. நல்ல வாழ்க்கை முறைய, தர்மமான வாழ்க்கை முறைய வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகம் ததாதி. பகவான் என்ன பண்றார்? தர்மத்தின் பலனா வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை கொடுக்கிறார். என்ன மெட்டீரியலை கொடுக்கல, நிறைய தெரிஞ்சுங்க. மெட்டீரியல் நிறைய வச்சுக்கிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா சுக்கி இல்லை. சுகம்ன்றது தர்மத்தினால உண்டாகக்கூடிய அந்த கரண விருத்தி விசேஷம். அந்த கரணத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரம திருப்தி உண்டாகும். நம்ம வந்து ஒரு அனுஷ்டானம் பண்றோம், நித்தியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் கேட்கறது, கிளாஸ் படிக்கிறது, இந்த வேதாந்தம் படிக்கிறது, ஒரு அனுஷ்டானம் பண்றது, கோயிலுக்கு போறது, நம்மளால முடிஞ்ச தான தர்மங்களை பண்றது, இது மாதிரி எல்லாம் பண்ண 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 அந்தந்த சமயத்திலேயே மனசு வந்து ஒரு சுகத்தை அடையும். ஒரு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பட்சிகளுக்கு தண்ணி வச்சு ஒரு நம்மளால ஆன ஃபுட்டை வந்து அதை ப்ரொவைட் பண்ணா மனசு என்ன திருப்தியா இருக்குது. யாரோ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பரம திருப்தியாகுது. ஒரு செப்பலோ, ஒரு கொடையோ, இல்லை ஒரு வஸ்திரமோ, ஒரு மெடிசினோ, நம்மளால ஒரு ஃபுட்டோ, சின்ன ஃபுட்டோ வாங்கி தரும் போது அப்பப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகம் கிடைக்குது. அப்ப யார் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை முறை சத்விருத்தமா இருக்கோ அவங்களுக்கு சுகத்தை பகவான் தருகிறார், தர்மஸ்வரூபியா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அசத்விருத்தானாம் சுகம் தியதி கண்டயதி இதுவா சுகதா. கண்டன அர்த்தத்துல தா வந்து பாத்தீங்கன்னா கண்டன அர்த்தம், தான அர்த்தம், ரெண்டு அர்த்தத்துல வருது. சுகம் ததாதி, கொடுப்பது, சுகத்தை கொடுக்கிறார். அதே நேரத்துல அசத்து விருத்தானாம், அசத்து விருத்தம்னா அதர்மிகளுக்கு, எவருடைய வாழ்க்கை முறை வந்து பாத்தீங்கன்னா தர்மமா இல்லையோ, அது மாதிரி இருக்கக்கூடிய கெட்ட கெட்ட நடத்தைகள்லாம் வச்சிருக்காங்களோ, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தப்பாவே தன்னுடைய மனசு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன பண்றார் அப்படின்னா சுகம் தியதி. சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா தியத்தின என்ன சுவாமி? கண்டயதி. கண்டயதி சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா துண்டுபடுத்திக்கிறார், இல்லாம பண்றார். சுகம் கிடைச்சிட்டு இருக்கா, ஐயோ இவன் பாப்பியாச்சு, இவன் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா மோசமா இருக்கு, இவனுக்கு சுகம் கொடுக்காத அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலத்தை கொடுத்து சுகத்தை நஷ்டப்படுத்துகின்றார். அதனாலையும் பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுகதஹா அப்படின்னு பேர். சுகதஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? தான்றதுக்கு அர்த்தம் ததாதி, தா வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் கண்டயதி. ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கணும். கொடுக்கிறார், அந்த சுகத்தைய துண்டுபடுத்துகின்றார். அதுக்கு அடுத்தது வந்து 460வது நாமம் சுகுர்த்து. சுகுர்த்துனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்னைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கோம்ல சுகுர்த்துன்ற நாமம். இது சித்திகள்லையோ சுகுர்த்துன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா குருநாதருக்கு சுகுர்த்துன்னு சாங்கியத்துல பார்த்தோம். அதே பொதுவா சுகுர்த்துன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கீதால பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? பிரத்யுபகாரம் எதிர்பார்க்காம, நம்ம இதை பண்ணுனா பதிலுக்கு இவங்க இதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காம ஒருத்தர் நம்மளுக்காக நல்லது பண்ணுவார் பாத்தீங்களா, அவருக்கு பேர் தான் சுகுர்த்து, ஃப்ரெண்டுன்னு பேர். அப்ப பிரதி உபகாரம் பிரதிபலன் எதிர்பார்க்காம பண்றவரா இருக்கிறவர் யார் அப்படின்னா பகவான் சுகுர்த்து அப்படின்னு பேரு. அப்ப என்ன பண்ணலாம்? குருநாதராவும் எடுத்துக்கலாம், பகவான் ஜெகத்குரு தானே. அப்ப இந்த மொத்த ஜெகத்துக்கும் குருவா இருக்கிறதுனால சுகுர்த்துன்னு பேரு பகவானுக்கு. இன்னொன்னு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெல்விஷரே அவர் தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆத்மாவா அவர் தானே இருக்கார். அவர் தனக்குத்தானே வந்து பாத்தீங்கன்னா கேடு நினைப்பாரா? வச்சு பாருங்க. ஏன்னா நமக்குள்ளார அவர் தானே ஆத்மாவா இருக்கார். எவனாவது தனக்குத்தானே கேடு விளைவிச்சுப்பானா, நான் கெட்டு போகணும், நான் நாசமா போகணும் அப்படின்னு எவனாவது நினைப்பானா? நினைக்க மாட்டான்ல. அப்ப என்ன நினைப்பான்? நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். அப்ப உள்ள இருக்கிற பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா இருக்கிறதுனால எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவான் தான் சுகுருத்து, உற்ற நண்பன், நல்ல வெல்விஷர். யார் அப்படின்னா பகவான் தான் நல்ல ஹிருதயம் படைத்தவர்.
எல்லா ஜீவராசிகளுக்கு மேலையும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயா இருக்கு, ரொம்ப கருணை இருக்கு, இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதனால தான் அபயஹஸ்தம் காட்டுறார், வரதஹஸ்தம் அவர்கிட்ட இருக்கு, கேட்டதெல்லாம் கொடுக்கிறார். அப்ப அவர் சுகுர்த்து தானே, சுகுர்த்து. பாஷிக்கார் என்ன சொல்றாரு, பிரத்யுபகார நிரபேட்சதையா. பிரத்யுபகாரம்னா எதிர்பார்ப்பு, பிரதிபலன் எதிர்பார்க்காம. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவன் இதை பண்றோம், இவன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் உடைப்பான், பால் அபிஷேகம் பண்ணுவான், மொட்டை அடிச்சுப்பான் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் எதிர்பார்க்கவே மாட்டார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யுபகாரத்தை எதிர்பார்க்காமல், சாராமல், நிரபேட்சத்தையா, உபகாரித்வாத், எல்லா ஜீவராசிகளுக்கும் உபகாரம் பண்றார். மழை பெய்யுதே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, எல்லாத்துக்கும் தானே பெய்யுது. எவ்வளோ நாஸ்திகர்கள் இருக்காங்க, பூஜை பண்ணாதவங்க இருக்காங்க, ஈஸ்வரனை சிந்திக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அலட்சியப்படுத்துறவங்க இருக்காங்க. அப்போ சமயமே கொடுக்காம பகவானுக்காக இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்ந்து தானே மழையா பெய்யறாரு. இந்த வெயில் காலம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக தானே வெயில் அடிக்குது. தானியங்கள் எல்லாம் பகவான் கொடுக்குறார், எல்லா தானியங்களும் எல்லாத்துக்கும் போய் சேருதா? அப்போ இனிமையான காற்று அடிக்குதா? எல்லாம் நடக்குது, ரித்து காலங்கள் எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் சந்திரன் இருக்கான்ல, ராத்திரியில இனிமையா இருக்கான்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நல்லது பண்ணுவான், இவனுக்கு மட்டும் நல்லது பண்ணணும்லாம் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதை பண்றவர், உபகாரம் பண்றதுனால பகவானுக்கு பேர் சுகிருத்துன்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து 461வது நாமம் மனோஹரஹா. மனோகரகன என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரதிசய ஆனந்தம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மனதை அபகரிப்பவர்னு பேர். மனோகரன் பகவானுக்கு பேர் மனோகரஹா. மனோகரகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனதை அபகரிப்பவர், திருடி செல்பவர். கிருஷ்ணரோட லீலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா போதுமானது, அதை படிச்சுக்கிட்டு அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருந்தா போதும். பகவானை பத்தி கேட்க கேட்க நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா அவனிடத்திலேயே போயிடுது, நம்ம என்ன பண்றோம்னு தெரியாம போயிடுது. நம்ம மனதை எல்லாத்தையும் அபகரிக்கிறவர், மனதை திருடி செல்பவர் பகவான் மனோகரகா. பாஷ்யத்துக்கு வந்துருங்க, ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா நிரதிசய ஆனந்த ரூபத்துவார். பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரதிசயம் அப்படின்னா ஒப்பில்லாததுன்னு அர்த்தம். கம்பேர் பண்ண முடியாத வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த ரூபத்துவார், ஆனந்த வடிவா இருக்கின்றவர். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வடிவத்துக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம் வேற எதுலையுமே இல்லை. நம்ம தூக்கத்துல இருக்கிறோம்ல, அகம் சுகம் அஸ்வாப்சம், நான் நல்லா தூங்குனேன், ஆனந்தமா தூங்குனேன்னு சொல்றமே, அந்த அந்த ஆனந்த சுரூபமா பகவான் இருக்கார். எல்லா விஷயத்திலையும் இருக்கிற ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவோட ஆனந்தம் தான் துளி 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 துளியா எல்லா விஷயங்களிலையும் விஷயானந்தமா அறியப்படுது. பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெய்லி என்னது ஆனந்தமய கோஷத்தை நம்ம அனுபவம் பண்றமே, அந்த ஆனந்தம் மொத்தமா இருக்கிறது தூக்கத்தில், அந்த வடிவமா பகவான் இருக்கார். அதே அந்த அவித்யாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா, தூக்கத்துல இருக்கிற அவித்யாவை எடுத்துட்டீங்கன்னா ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷமா பகவானோட சொரூபத்தை அனுபூதி பண்றாங்க, ஆனந்தத்துல இருக்காங்க. அப்ப அந்த ஆனந்தம் ஒப்பில்லாத ஆனந்தம். அதனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பில்லாத ஆனந்த வடிவா இருக்கிறதுனால மனோஹரதி இதி மனோகரக. நம்ம மனசை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனந்தத்துக்காகவே திருடி செல்கிறார், அபகரணம் பண்ணிக்கிறார். நம்ம எல்லாம் எதுக்காக காரியம் பண்றோம்? ஆனந்தத்துக்காக தான். நம்ம தேடுதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தேடுதல், இந்த உலகத்துல இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் சர்ச்சிங் எது அப்படின்னா ஒரே தேடுதல் வந்து பாத்தீங்கன்னா சுகம் மேசியாத், ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு சுகம் உண்டாகட்டும். நம்மளுடைய எல்லா ஆக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட உடம்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏதோ நேத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேக் பெயின் இருக்கு, அப்ப ஏதோ தப்பா உட்கார்ந்துருக்கேன், அப்ப இந்த உடம்ப நான் ஆட்டுறேன் அப்படின்னா ஒரு குலுக்கு குளிக்கிறேன் அப்படின்னா எது காரணம்? எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, கம்ஃபர்டபுள் ஆகிக்கிறேன். அப்ப கம்ஃபர்டபுள்னு சொல்றது என்னது? சுகத்துக்காக. அப்ப சின்ன சின்ன விஷயமும் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து விரும்புறது இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும், அதுதான் சுகம். கம்ஃபர்ட் ஜோன்றது என்னது? சுகம். அப்ப நம்ம தேடுறது எல்லா காரியங்கள்லையும் எல்லா ஜீவராசிகளும் எதை தேடுது? சுகத்தை தான் தேடுது. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. நம்ம பிருகதாரண்யத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தோட தேடுதலும் சுகம். சுகம் எது அப்படின்னா நம்மளுடைய ஆத்மஸ்வரூபமா இருக்கு. அந்த ஆத்மா சுகமா என்ன இருக்கு அப்படின்னா பரமானந்த சுரூபமா பகவான் தான் நம்மளுடைய ஆத்மாவா இருக்கார். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா எதை தேடுறோம்? நம்ம மனசு எப்பவுமே அந்த சுகத்தினால அபகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மனசு விஷயங்கள்ல போயிட்டே இருக்கு. விஷயங்கள்ல ஏன் போகுது? ஆனந்தத்துக்காக போகுது. அந்த ஆனந்தம் வாஸ்தவத்துல யாரு? பகவான் தான். அதனால அவருக்கு பேரு மனோகரகன்னு பேர். சுகத்துக்காக இந்த மனசை பாத்தீங்கன்னா களவாடிக்கிட்டு போறார். ஒருத்தர் ஆடியோ பின்னாடி போறார், ஒருத்தர் வீடியோ பின்னாடி போறார், ஒருத்தர் ஸ்பர்ஷத்துக்கு பின்னாடி போறார், ஒருத்தர் ஸ்மெல்லுக்கு பின்னாடி போறார், ஒருத்தர் டேஸ்டுக்கு பின்னாடி போறார். 5 இந்திரிய விஷயங்கள்லயும் போறோம். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அந்தந்த விஷயங்கள்ல இருந்து சுகம் கிடைக்கும். இந்த மனசு அந்தந்த விஷயங்கள்ல போகுது. ஆஹா, என்னமா இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு, இளையராஜாவோட பாட்டு கேட்கும் போது அப்படியே ஆனந்தமா இருக்கு. மனசு பாத்தீங்கன்னா பண்ற வேலையில இருந்து வெளியில போயிடுது. அந்த மியூசிக் பின்னாடியே போயிடுது. ஏன்? அந்த மியூசிக்ல ஒரு ஆனந்தம் இருக்கு, விஷயானந்தம். ஆனா வாஸ்தவத்துல விஷயானந்தத்துக்கு ஆதாரமா இருக்கிற ஆனந்தம் அப்படின்னா ஆனந்தமய கோஷம் மொத்தமா பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கு. எல்லாரும் தூக்கத்துக்கு போய் விரும்புறோமா? விரும்பி தூங்குறோம். அதுக்கப்புறம் மோட்சத்துக்காக எதுக்காக ட்ரை பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமானந்தம், நித்திய ஆனந்தம் வேணும்ன்றதுக்காக தான் மோட்சத்துல நம்ம பிரவருத்தி பண்ணியிருக்கோம், மோட்ச மார்க்கத்துல. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரே தேடுதல் தான். இந்த மனசு ஆனந்தத்தினால பாத்தீங்கன்னா அபகரிக்கப்படுது. ஒண்ணு விஷயானந்தம், இல்லைன்னா பேரானந்தம். ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சொல்றார். யோவை பூமா தத் சுகம். பூமா வித்யா அப்படின்னு ஒரு பேரு, பூம வித்யான்னு பேரு சாந்தோக்கியத்துல 7வது சாப்டர்ல வர்றது. நாரதருக்கு பாத்தீங்கன்னா சனத்குமாரர் பாத்தீங்க அப்படின்னா உபதேசம் பண்றார். ரொம்ப அற்புதமானது. எனக்கு ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இந்த பூம வித்யாவை எப்படியாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமேனு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். 3 சாப்டர் இருக்கு சாந்தோக்கியத்துல. 6வது சாப்டரும் அற்புதமா இருக்கும். தத்துவமசி பிரகரணம் இருக்கிறது, சத்வித்யா அப்படின்னு பேர். 7வது சாப்டர் பூம வித்யா. ஐயோ, ஒவ்வொரு மந்திரமும் என்ன மந்திரம் தெரியுங்களா? இதெல்லாம் நம்ம படிக்கிறதுல ஒண்ணுமே இல்லைங்க. அந்த மந்திரங்கள்லாம் ஒரு ரசம் இருக்கு பாருங்க சாந்தோக்கியத்துல. ஐயோ, மனோகரம். அப்படியே நம்மளை பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ போதையை சாப்பிட்ட மாதிரி ஆயிடும் அந்த சாந்தோக்கியம் படிச்சோம் அப்படின்னா. 6, 7, 8வது அத்தியாயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிற ஹார்த வித்யா, ஹார்த பிரம்ம வித்யா. இந்த 3 அத்தியாயமும் ரசாஸ்வாதங்க படிக்கணும். உங்களுக்கு நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எங்கேயாவது பாத்தீங்கன்னா இந்த 3 சாப்டரை படிச்சிருங்க. எப்படியாவது நான் ஒருவேளை நான் சொல்லிக் கொடுக்கலனா கூட எங்கேயாவது போய் எந்த குருநாதர்கிட்டையாவது போய் பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல இந்த 3 அத்தியாயத்தை படிச்சிருங்க. ஞானம் பாத்தீங்கன்னா அப்பதான் நல்ல பிரகாசமாகும். சாந்தோக்கியம், பிருகதாரண்யம், இதெல்லாம். இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா பூம வித்யான்னு பேர். என்ன அற்புதமான மந்திரம் தெரியுங்களா? யோவை பூமா தத் சுகம். பூமான்றதுக்கு அர்த்தம் பிருகத்துன்னு அர்த்தம், பிரம்மம்னு அர்த்தம். பிரம்மத்துக்கு இன்னொரு பேரு பூமா. பூமான்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா பெருசு, பெருசுக்கெல்லாம் பெருசு. இந்த லோகத்துல எதெல்லாம் நம்ம பெருசு 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 பெருசுன்னு பாக்குறோமோ அதை காட்டிலும் பாத்தீங்கன்னா எது பெருசா இருக்குமோ அதுக்கு பேர் பூமா, பிரம்மம் அப்படின்னு பேர். யோவை பூமா தத் சுகம். எது பெருசா இருக்கோ அதுதான் சுகம். எதெல்லாம் பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமி பெருசு, பூமியை காட்டிலும் ஜலம் பெருசு, ஜலத்தை காட்டிலும் அக்னி பெருசு, அக்னியை காட்டிலும் வாயு பெருசு, வாயுவை காட்டிலும் இந்த ஆகாசம் ரொம்ப பெருசு. இந்த ஆகாசத்தை காட்டிலும் எது பெருசு சுவாமி அப்படின்னா இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அப்ப பெருசா இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா அன்லிமிட் அப்படின்னு பேரு. பூமான்றதுக்கு அர்த்தம் அன்லிமிட்டா இருக்கிறது. எது அன்லிமிட்டா இருக்கோ அதுக்கு பேரு பூமா. அதுதான் பாத்தீங்கன்னா தத்து சுகம். அதுதான் சுகம். மற்றதெல்லாம் என்னது? சுகத்தோட லேசம். நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்கிற ஆனந்தங்கள் எல்லாம் பிரம்மானந்தத்தோட லேச மாத்திரம். ஆனந்த மீமாம்சான்னு தைத்திரியம் படிக்கும் போது உங்களுக்கு வரப்போகுது. ஆனந்த மீமாம்சான்னு பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல பாத்தீங்கன்னா பூரண ஆனந்தத்தை அனுபவிச்சவன் ஒரு மனுஷனை வச்சு சொல்லிடு. கந்தர்வ ஆனந்தம் எத்தனை மடங்கு, தேவானந்தம் எத்தனை, வேலைக்கார தேவர்களோட ஆனந்தம் எத்தனை மடங்கு, எஜமான தேவர்களோட ஆனந்தம் எத்தனை மடங்கு, இந்திரனோட ஆனந்தம் எத்தனை மடங்கு அதிகம், அப்புறம் பிரஜாபதியோட ஆனந்தம் எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாத்தீங்கன்னா பிரம்மானந்தத்தோட கம்பேர் பண்ண முடியுமா சுவாமினா?
பிரம்மானந்தத்துக்கு மற்ற ஆனந்தங்கள் எல்லாம் துளி மாதிரி துளியாயிடும், டிராப்பா. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மத்தோட ஆனந்தம் தான் அன்லிமிட்டான ஆனந்தம். எது அன்லிமிட்டோ அதுதான் ஆனந்தம். எது அன்லிமிட்டோ அது ஆனந்தம். எது லிமிட்டோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, நால்பே சுகமஸ்தி அல்பே ந சுகமஸ்தி. எது அல்பமா இருக்கோ அதுல சுகம் இருக்காது. அல்பம்னா என்ன சுவாமி? டைம் பவுண்ட் ஆனது, ஸ்பேஸ் பவுண்ட் ஆனது, வஸ்துவால பவுண்ட் பண்ணப்பட்டது, லிமிட் பண்ணப்பட்டது. எது எல்லாம் தேச கால வர்த்தமானங்களால் வரையறுக்கப்பட்டதோ, பரிச்சின்னப்பட்டதோ, அதுக்கெல்லாம் பேரு அல்பம்னு பேரு. மைசூர் பாக் எடுத்து வாயில வச்சோன்னு அது போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. மத்தியானம் சாப்பிட்ட மைசூர் பாக் போயிடுச்சு, 5 நிமிஷத்துலயே உள்ள போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, ஆனந்தம் முடிஞ்சு போச்சு. மைசூர் பாகு, நல்ல குலோப் ஜாமுன், நல்ல மியூசிக், நல்ல ஸ்பர்ஷம், நல்ல ஸ்மெல்லு, நல்ல ஊதுவத்தியை கொளுத்தி வச்சு இப்போ என்ன ஸ்மெல்லே காணும், போச்சு. நல்லா இருந்துச்சு, நம்ம முடிஞ்சு போச்சு, அதோட ஸ்மெல் எல்லாம் காத்துல போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பேஸ் பவுண்டா இருக்கும். அந்த வஸ்து நல்ல மாம்பழம் அப்படின்னா அந்த மாம்பழத்தோட டேஸ்ட் மைசூர் பாகுல இல்லை, மைசூர் பாகோட டேஸ்ட் மாம்பழத்துல இல்லை, காஃபியோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழத்துல இல்லை, காஃபியோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரும்புச்சாறுல இல்லை. அப்போ எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் தனித்தனி தானே. அப்போ எல்லாத்தினாலையும் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா சுகங்களும் ஏதோ ஒன்றுனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, லிமிட் ஆகிருக்கு. அப்போ லிமிட் ஆச்சுனாவே அதுக்கு என்ன பேருனா அல்பம் அப்படின்னு பேர். இந்த உலகத்தில் இருக்க சர்வ விஷயானந்தங்களும் அல்பமானது. எதெல்லாம் டைம் ஸ்பேஸ் பவுண்ட் ஆயிருக்கோ அந்த வஸ்துக்கள்ல இருந்து கிடைக்கிற ஆனந்தம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அல்பம். அல்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ந சுகமஸ்தி, நால்பே சுகமஸ்தி. அல்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகம் இல்லை. அப்ப எது சுகம்? யோவை பூமா தத் சுகம். எது அன்லிமிட்டா இருக்கோ அதுதான் சுகவஸ்து அப்படின்னு அந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. எது எது சுவாமி? இதுல வந்து பாத்தீங்கன்னா துண்டா கொடுத்துருக்கு, ஆனா அந்த மந்திரம் இருக்கு பாருங்களேன், அற்புதமான மந்திரம். அந்த மந்திரம் வந்து சாந்தோக்கியத்துல 7:24:1 7:24:1 நம்பர் கரெக்டா போட்டிருக்கு. 7:24:1 23:1 போட்டிருக்கா? இல்ல 23 தான், 23 தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 23, 24 ரெண்டு மந்திரத்தையும் எடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரம் சொல்றாரு 23:1 சொல்றார். யோ வை பூமா தத் சுகம். மந்திரம் ஸ்ருதிய சொல்லுது. யோ வை பூமா தத் சுகம் நால்பே சுகமஸ்தி. அல்பத்துல சுகம் இல்லை, அன்லிமிட்ல மட்டும்தான் சுகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, பூமைவ சுகம் பூமா து வேவ விஜிக்ஞாசிதவ்ய. பூமாதான் சுகம், பூமா ஏவ சுகம். அப்ப நீங்க நம்ம லிமிட்டா இருக்கிற சுகம் எல்லாம் சுகம் இல்லை, கூடவே துக்கம் வந்துடும். இந்த லோகத்துல இருக்கிற எல்லா சுகங்களும் பின்னாடி எது இருக்கு? அதுக்கான பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா துக்கம். எந்த சுகத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. துக்கம் தான், கஷ்டம் கொடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு. பாருங்க, காஷ்மீர்ல பெஹல்காம்ல போய் வந்து பாத்தீங்கன்னா 28 பேர் செத்து போயிட்டாங்க. ஐயோ, அப்ப சுகம் அடையணும் அப்படின்னா இங்க இருந்து பெஹல்காம் போகணும். பெஹல்காம் யாத்திரை இருக்கு பாருங்களேன். ஐயோ கஷ்டம் சாமி, ரொம்ப ஃப்ளைட்ல போய் இறங்கிட்டா பரவாயில்ல, ட்ரெயின்ல எல்லாம் போகணும்னு வச்சுக்கணும். ஜம்முல இருந்து வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் போற ஏரியா, அதுவும் பெஹல்காம் போற ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது ஒரு யாத்திரையே ரொம்ப கடுமையான யாத்திரையா இருக்கும், நமக்கு வெறுப்பா இருக்கும். ஆனா அங்க போய் இறங்கிட்டதுக்கு பிறகு சுகம் கிடைக்கும். ஆனா போய் வந்து ஒரு வாரம் போயிட்டு வந்து எல்லாம் இது பண்றதுக்குள்ளார அந்த ஆனந்தம் அல்பமா போயிடும். எந்த சுகமா இருக்கட்டும் அதுக்கான பேமெண்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சுகம் வந்து அல்பமா போயிடும். ஆனா பூமா வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா பூமைவ சுகம். மனசுல எப்பவுமே வச்சுக்கணும், பிரம்மம் தான் சுகம், பிரம்மம் தான் சுகம், பூமா தான் சுகம். பூமைவ பூமா ஏவ சுகம், பூமா து ஏவ விஜிக்ஞாசிதவ்ய. சர்ச்சிங் பண்ணணும். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க கோயில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மலை கோயில்லாம் எத்தனை இருக்கு, சர்ச்சிங் என்ன பண்ணிட்டு இருந்தேன், சுப்பிரமணியர் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கு, முருகர் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருந்தேன். சர்ச்சிங் வந்து முருகர் கோயில் அப்படின்னு.
அணுவாவி அப்படின்னு இப்பதான் ஒரு கோயில் பார்த்தேன், நல்லா இருக்கு அணுவாவி சுப்பிரமணியர் கோயில், சூப்பரா இருக்கு, அப்படி மனோகரமா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேடாதப்பா சொல்லுது, நீ போற வரைக்கும் தான் சுக்கம், அங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு அங்க இருக்க ப்ராப்ளம்லாம் தெரிய ஆரம்பிச்சு. சுகம் வாஸ்தவத்துல அந்த இடத்த அடைஞ்சாலாம் சுகம் இல்லை. அப்ப எது சுகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமாத்வேவ விஜிக்ஞாசிதவ்யா, விசேஷ ரூபத்துல பூமாவைத்தான் கண்டறிய நீ இச்சை கொள்ள வேண்டும். இது பூமானம் பகவோ விஜிக்ஞாச இது. அதனால பூமானம் பகவோ விஜிக்ஞாச இது அப்படின்னு சொல்லிட்டு, பூமாவை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல ஸ்ருதி சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா, சனத்குமார சொல்றார், பூமானா என்ன சுவாமி, கிருஷ்ணரை பத்தி இப்பதான் நம்ம பார்த்திருக்கோம். என்ன மீனிங் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கோம், மனோஹரஹா. மனோகரம்னா எது அப்படின்னா, பிரம்மஸ்வரூபம் தான் மனோகரம். பிரம்மஸ்வரூபம் எப்படிப்பட்டதா இருக்கணும், அதை எப்படி தேடி அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் சொல்லுது, யத்ர நான்யத் பஷ்யதி. தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் தான் முதல்ல நமக்கு தெரிஞ்ச பிரம்மானந்தம். ஆனா அதுலயே என்ன இருக்கு, கொஞ்சோண்டு ஒரு லேயர் அவித்யா இருக்கு. அப்ப அனுபூதியில வந்து பாத்தீங்கன்னா, நிர்விகல்ப சமாதினால உண்டாகக்கூடிய ஆனந்தத்துல அந்த அவித்யாவும் இல்லாம போயிடுது. சொரூப பிரதிஷ்டா. சொரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும், தூக்கத்துல இருக்கிற அவித்யா நீங்கி போச்சுன்னா அதுதான் தூக்கத்தை, இந்த சமாதியில இருக்கிற ஆனந்தம், ஞானிகளோட ஆனந்தம். தூக்கத்துல என்ன இருக்கு, நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லை. இதே நிர்விகல்ப சமாதியில என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் இருந்தானா, நான் சுகமா இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ஏக்கமேவ அத்விதீயம், அவனுக்கு அந்நியமா அங்க வேற எதுவுமே இல்லை. அதுதான் மந்திரம் சொல்லுது. 24, அதாவது இங்க நம்ம 23:1 பார்த்தோம், 24:1 போட்டுங்க, 7:24:2 சொல்லுது, யத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா. பூமானா எங்க சாமி இருக்கு அப்படின்னா, எந்த இடத்தில் ஒருவன் எதையும் பார்ப்பதில்லையோ, எந்த இடத்தில் ஒருவன் எதையும் கேட்பதில்லையோ, எந்த இடத்துல எந்த அவஸ்தையில ஒருவன் எதையும் வந்து பாத்தீங்கன்னா அறிவதில்லையோ, எந்த இடத்துல சாமி நமக்கு அனுபவம், தூக்கத்துல எதையாவது பார்த்தீங்களா, தூக்கத்துல எதையாவது கேட்டீங்களா, தூக்கத்துல ஏதாவது ஒண்ணு அறிஞ்சிங்களா, ஏதாவது அறிவு அங்க ஏதாவது இருந்துச்சா, இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சமாதியில இருக்கிறவன்ட்ட கேட்டீங்கன்னாலும் சொல்லுவான், என்ன சொல்லுவான், நான் எதையும் பார்க்கவில்லை, எதையும் கேட்கவில்லை, எந்த ஒன்றையும் அறியவில்லை. அதுதான் பூமா. அப்ப என்ன அர்த்தம், துவைத்தங்களே இல்லாத நிலை எதுவோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பூமா. அத எத்திர அந்நியத்து பஷ்யதி. அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லுது, அல்பம்னா என்ன சாமி அப்படின்னா, எங்கு ஒருவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த அவஸ்தையில ஒருவன் அந்நியத்து பஷ்யதி, வேற ஒன்றை பார்க்கிறானோ, அந்நியத்து ஸ்ருணோதி, வேற ஒன்றை கேட்கின்றானோ, அந்நியத்து விஜானாதி, வேற ஒன்றை தனக்கு அந்நியமாக அறிகின்றானோ, தது அல்பம். அது வந்து பாத்தீங்கன்னா அல்பம். இப்ப நம்ம ஜாகிரதத்துல என்ன பண்றோம், வேற ஒன்ன பாக்குறோம், கேட்கிறோம், அறியறோம். சொப்பனத்துல என்ன பண்றோம், எனக்கு அந்நியமா வேற ஒன்ன பாக்குறோம், அறியறோம், கேட்கிறோம், சப்தங்களை கேட்கிறோம். அப்ப ஜாகிரத சொப்பனத்துல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, அல்பம். தூக்கத்திலையும் என்ன இருக்கு, அவித்யான்ற ஒரு லேசம் இருக்கு, நம்மள அறியாம இருக்கும் அங்க. அதே நேரத்துல சமாதி அவஸ்தையில ஒருத்தன் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு வெறும் சொரூபத்துல மட்டும் வந்து நிக்கிறான் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இருக்காது, நிர்விகல்ப சமாதி. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரமபதம், அதுதான் பூமான்னு பேரு. யோவை பூமா தது அமிர்தம். எது பூமான்னு சொல்லப்படுதோ அது அமிர்தம். பகவான் என்னவா இருக்கார், அந்த மனோகரமா ஆனந்த சுரூபமா அமிர்தமா இருக்கார். அத எது அல்பம் தது மர்த்தியம், எது அல்பமா இருக்கோ அது மர்த்தியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. அப்போ எல்லாத்துக்கும் ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வாஸ்தவத்தை நம்ம எல்லாம் சர்ச்சிங் பண்றோம், பிரம்மானந்தத்தை தான் சர்ச்சிங் பண்றோம். ஆனந்தம்னாவே அது பிரம்மம் தான், ஆனந்தம்னாவே அது பிரம்மம் தான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லிமிட்டா விஷயங்கள்ல தேடி போயிட்டே இருக்கோம். நம்ம தேடுதல் எல்லாம் ஆனந்தம் தான் அப்படின்னு முடியும், ஆயிடுச்சா? அதனால வந்து ஆச்சாரியர் அதை கோட் பண்ணி முடிச்சுட்டார். அதுக்கு அடுத்த நாமம் வருது, அடுத்த நாமம் 462வது நாமம்
ஜிதக்ரோதகா. ஜிதக்ரோதகன்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா குரோதத்தை வென்றவர், கோபத்தை வென்றவர். பகவானுக்கு பேர் கோபத்தை வென்றவர்னு அர்த்தம். கோபத்தை வென்றவர் யார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய பாஷ்யம் சொல்றாரு. ஜித சம்ஸ்கிருதத்துல ஜி விட்டு போயிருக்கு, தா மட்டும் இருக்கு, தகான்றது. ஜிதஹா குரோதோ ஏன, தமிழ்ல சரியா இருக்கு, இது சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது ஜி விட்டு போயிருக்கு. ஜிதஹா குரோதோ ஏன, எவரால் குரோதமானது கோபமானது வெற்றி கொள்ளப்பட்டதோ, எவரால் குரோதம் சொல்லக்கூடிய கோபம் வெற்றி கொள்ளப்பட்டதோ அவருக்கு பேரு ச ஜிதக்ரோதக. அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜிதக்ரோதகன்னு பேர். அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா குரோதம் இல்லாதவர், குரோதத்தை வென்றவர் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இது வருது, ஐயோ சாமி, அவர் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அவதாரம் எடுத்து எத்தனை துஷ்டர்களை கோபம் இது பண்ணியிருக்கார், கொண்டிருக்கார். நரசிம்ம அவதாரத்தை காட்டிலும் உக்கிரமான குரோதமான ரூபம் ஏதாவது இருக்குமா? இருக்கவே இருக்காருன்னா நிறைய அவதாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு உடச்சி என்னென்னலாம் பண்ணியிருக்கா, அரக்கர்கள் எல்லாத்தையும் கொண்டிருக்காரே சுவாமி அப்படின்னு கேட்டார். ராம அவதாரத்திலேயே எத்தனை பேரை கொண்டிருக்கார், ஏகப்பட்ட பேரை வந்து பாத்தீங்கன்னா வாலிவதம் மாதிரிலான இடத்துல எல்லாம் கொண்டிருக்காரே அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஆச்சாரியார் சொல்றார், பகவான் குரோதத்தினால ஒன்ன பண்ணல சாமி. எப்படி? வேத மரியாதா ஸ்தாபனார்த்தம் சுராரீனு ஹந்தி நது கோபவசாதிதி. என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேத மரியாதா, வேதத்துல இருக்கக்கூடிய மரியாதை இருக்குல்ல, வர்ண தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள், இந்த சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில தர்மத்துல பிரவருத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வேதத்தோட மரியாதை, வேதத்தோட சீமா இருக்கு. வேதம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தாதான் இந்த உலகம் நல்லா போகும் இருக்கு. இந்த தர்மத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதத்தோட தர்மத்தை காப்பதற்காக சுராரின்னு அப்படின்னா சுரர்களோட எதிரிகள், அரி சுர அரி சுராரி, சுரர்களோட எதிரிகள் யாரு? அசுரர்கள், அரக்கர்கள். அந்த அரக்கர்களை வந்து பாத்தீங்கன்னா ஹந்தி, அவர் வந்து பாத்தீங்கன்னா கொன்றார். எதுக்காக கொன்னார்? வேதத்தோட மரியாதையை காப்பாற்றணும், வேத தர்மத்தை காப்பாற்றணுன்றதுக்காக. நது கோபவசாத், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரக்கர்கள் எல்லாம் ஒரு கோபமும் இல்லை. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பா கல்லு வச்சிருக்கேன். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா குரங்குகளுக்கெல்லாம் பழத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். நான் தான் வேர்க்கடலையா கொடுக்குறேன். நான் தான் பழங்கள் வேர்க்கடலைகள் என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ, தக்காளி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா தக்காளி வாங்கி வச்சிருப்பேன், தக்காளியாவது எடுத்து கொடுத்துருவேன் குரங்குகளுக்கு. அதே நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு விரட்டிக்கிட்டே அலைவேன். என்னப்பா அப்படின்னு கேட்டால் குட்டி குரங்குகளுக்கு போகாது. இந்த பலவான் தானே எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறது, பலவான் தான். இந்த பெரிய குரங்குங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சி தானே சாப்பிடும். இந்த பலகீனமாக இருக்க சின்ன சின்ன குரங்குகள்லாம் இருக்கும், அப்புறம் பெண் குரங்குகள்லாம் இருக்கும், அதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரவே சேராது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் குச்சி எடுத்துக்கிட்டு பழங்களை கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன், பெரிய குரங்குகளுக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்து ரேஷன் மாதிரி பெரிய குரங்குகளுக்கு கொடுத்துட்டு அப்படி குச்சியை வச்சு என்ன பண்ணுறது, விரட்டி விட்டுறது. விரட்டி விட்டு சின்ன குட்டிங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றா கொடுக்கறது, பக்கத்துலேயே நின்று காவல் காக்குறது. கோபத்தோட வந்து கல் எடுத்து அடிக்கிறது எல்லாம் பண்றது. வாஸ்தவத்துல கோபமானு கேட்டீங்கன்னா குரங்குக்கு நமக்கு என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கு? ஒரு கோபம் இல்லை. பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பலகீனமா இருக்கிற சின்ன குரங்குங்களுக்கும் போகணும்னு பெரிய குரங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பாவனா காட்டுறது. பகவானும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பலகீனமான எல்லாத்துக்கும் அந்த தர்மம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சுகங்களும் போய் சேரணும் அப்படின்னு அதுக்கு தடையா இருக்கக்கூடிய அசுரர்களை வந்து பாத்தீங்கன்னா கொன்றார். அவருக்கு கோபவசத்தினால யாரையும் கொல்லவில்லை. அதனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜிதக்ரோதகன்னு பேர், கோபத்தை வென்றவர் பகவான். அப்புறம் 463வது நாமம் வீரபாகு. வீரபாகுனா என்ன அர்த்தம்? பாகுனா ஷோல்டர், வீரம்னா ரொம்ப வீரமான தோள்களை உடையவர். ஒருத்தரோட ஷோல்டரை பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அம்புரா துணின்னு சொல்லுவோம். அந்த இதெல்லாம் சுமந்து இங்கெல்லாம் காயமா இருக்குமா. அர்ஜுனனை வந்து பாத்தீங்கன்னா அடையாளம் காணும் போது அஜ்ஞாத வாசத்துல இருக்கும்போது எல்லாரும் இவங்க கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, உங்க ஷோல்டரை வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் காட்டக்கூடாது, துணியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அம்பு ஒரு பை வச்சுக்கோங்க, அம்புரா துணின்னு பேர். அந்த அம்போ இந்த பை வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தான். இப்ப கூட அப்படிதான். அந்த பில்லியர்ட்ஸ் விளையாடுறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பில்லியர்ட்ஸ்ல இது
என்னது பேட் மாதிரி வச்சு அடிப்பாங்க கோல்ஃப். கோல்ஃப் விளையாடுறவங்க. ஆமா, கோல்ஃப் விளையாடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி தொங்கி போட்டு அதுல ஒரு 4-5 பேட் தொங்கிட்டு இருக்கும். அது மாதிரி அதே மாதிரி அம்புகள் வைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பை. அது அந்த பையை போட்டு இந்த இடத்துல என்ன இருக்கும்னா அந்த ஷோல்டர் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்பு போட்டதோடது வடுவா மாறி இருக்குமா, சின்ன வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணி. அப்ப அதனால கண்டுபிடிச்சிருவாங்க இவன் யுத்த வீரன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஷோல்டரை வச்சுட்டு தான் அவன் யுத்தத்துல ஈடுபடுற யுத்த வீரன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். அப்போ பகவானோட ஷோல்டர் எப்படிப்பட்டது அப்படின்னா கோதண்டராமர் தானே, அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்புரா துணியை வந்து ஷோல்டர்ல போட்டிருப்பார்ல. அப்ப அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரமான பராக்கிரமத்தை உடைய ஷோல்டரை உடையவர் ராமபரான். அதனால அவருக்கு பேர் என்ன பேரு, வீரபாகு அப்படின்னு ராமருக்கு பேர். ஆச்சரிய சொல்றார் திரிதச சத்ருன்னு. அமரகோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு பேரு திரிதசான்னு பேரு. திரிதசான்றதுக்கு அர்த்தம் தேவர்கள். தேவர்களோட சத்ரு யாரு தேவர்களுக்கு? அரக்கர்கள், அசுரர்கள். அசுரர்களை வந்து பாத்தீங்கன்னா நிகக்னன் நாசம் செய்தவரா இருக்கிறதுனால எப்படி நாசம் பண்ணார்? வேத மரியாதாம் ஸ்தாபயன்னு. வேத மரியாதையை, வேதத்தோட தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லையை நல்லா ஸ்தாபனம் பண்ணணும்ன்றதுக்காக பகவான் என்ன பண்ணார்? அசுரர்களை எல்லாத்தையும் கொன்றார். விக்ரமசாலி பாகுர் அஸ்யைதி. அப்ப அவர் ஷோல்டர் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா பராக்கிரமம் உடையதா. விக்ரமனா வீரம்னு அர்த்தம். வீரத்தை உடைய ஷோல்டரா அவருடையது இருந்த காரணத்தினால பகவானுக்கு பேர் வீரபாகு அப்படின்னு பேர் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 464வது நாமம் விதாரணக. விதாரணகனா என்ன சுவாமி அப்படின்னா அதர்மிகளை வந்து பார்த்தீங்கன்னா கிழித்து போட்டவர். யாரு? ஜராசந்தன் மாதிரி இருக்கக்கூடிய அநேக ஹிரண்யகசிபு, ஜராசந்தன், இது மாதிரி அநேக அரக்கர்களை என்ன பண்ணார் அப்படின்னா வதம் பண்ணினார். அதனால அவருக்கு பேர் விதாரணகன்னு பேர். எப்படி ஆச்சாரிய சொல்றார்? அதார்மிகானு. அதார்மிகான்னு அர்த்தம் தர்மிகளை இல்ல, அதர்மிகானு. அதார்மிகான அதர்மங்களை செய்கின்றவர்களை. யாரு? அரக்கர்கள், கெட்டவர்கள். அந்த கெட்டவர்களை வந்து பார்த்தீங்கன்னா விதாரயதி இதி, அவங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிழித்து போட்டதால், கொன்றதால் பகவானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விதாரணக அப்படின்னு பேர். இதோட இந்த ஸ்லோகம் 49வது ஸ்லோகம் முடிவடையுது. இதுல 10 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓம் சுப்ரதாய நமஹ, ஓம் சுமுகாய நமஹ, ஓம் சூக்ஷ்மாய நமஹ, ஓம் சுகோஷாய நமஹ, ஓம் சுகதாய நமஹ, ஓம் சுஹுருதே நமஹ, ஓம் மனோஹராய நமஹ, ஓம் ஜிதக்ரோதாய நமஹ, ஓம் வீரபாகவே நமஹ, ஓம் விதாரணாய நமஹ. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன. ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. நாராயண நாராயண நாராயண. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே
रघुनाथाय नाथाय सीतायापतये नमः। राम 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 नारायण जी। 3 நாள் லீவு. 3 நாள் லீவுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகம். நாராயண நமஸ்காரம் நமஸ்காரம். ஹரி ஓம்.